என்னம்மா நல்ல மாற்றமெல்லாம் வந்துட்டு இருக்கு. எதை சொல்றீங்க? பேருந்து பெயர் மாற்றம். ஓ, பெயர் மாற்றம். அதாவது சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் நாங்க பெண்கள் தமிழகம் முழுசும் போறதுக்கு நாங்க கட்டணம் இல்லாம போகலான்னு சொன்னாங்க. அந்த கொண்டு வந்துட்டு ஒரு பேரை மாத்தி இருந்தா கூட பரவாயில்ல. அப்ப கூட அந்த மகளிர் விடியல் பயணம். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் வெளியில வேலைக்கு போகும்போது ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறா, அதுக்கு 1500 ரூபாய் செலவு பண்ணிட்டு போவியா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது குடும்பங்களுக்குள்ள ஒரு சண்டை அது மாதிரி வந்துட்டு தனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் நினைச்சு போறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போக கையில காசு இல்லாம திருப்பி அந்த சூழல்லையே வாழ்ற பெண்களுக்கு கூட இது ஒரு விடியலா இருந்துச்சு. காசு இல்ல, பஸ் ஏறி இறங்கிக்கலாம், தூரமானா 2 பஸ் ஏறி இறங்கி போயிடலாம் அப்படின்னு மாசம் ஒரு 1000-1500 ரூபாய் மிச்சமாச்சு. அவங்க வாழ்க்கையில இது ஒரு விடிவை கொடுக்கும் அப்படின்ற நோக்கத்துல விடியல் பயணம் வச்சாங்க. கிராமத்துல 250 ரூபாய் 300 ரூபாய் கூலி, இதே நகரத்துக்கு போயிட்டா 500-600 ரூபாய் கூலி, 2 மடங்கு ஆகுது. அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. இந்த விடியல் பயணம்ங்கிறது பெண்களை வெளியில வேலை ஒரு 4 பேர் செய்யற வேலைய 10 பேர் செஞ்சாங்க. இப்ப வெளியில போகும்போது இங்கேயும் வேலைக்கு ஆள் நிறைய செஞ்சுட்டு கம்மி கிடைக்கல, 2 பேருக்குமே லாபமா இருந்தது. இதுக்கு பேரை மாத்தி இருக்கிறாங்க. மகளிர் மட்டும்தான் அதுல போக முடியுமா அது தெரியல. அது அமைச்சர்கிட்ட கேட்டா அதாங்க மகளிர் பயணம். என்னப்பா இது? அதாங்க மகளிர் பயணம். அதுல அதிகாரிகள்ட்ட விசாரிக்கிறோம். எப்ப நீங்க சொல்லாம அதிகாரியா அவர் இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டாங்களா? அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க அதிகாரிங்க எல்லாத்தையும் பண்றதுக்கு? ஏன்னா சட்டசபையில ஒளிபரப்பு நிறுத்தினாங்கல்ல நேரடி, அதுக்கு அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கும் இல்லைங்க விசாரிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப உங்களுக்கே தெரியாம ஒவ்வொரு செயல்பாடும் நடக்குதுன்னா அப்ப நீங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றீங்க? இதுதான் மாற்றமா? தொழில் மந்திரி பார்த்தாக்கும் பாவம் கிராமத்துல அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு ஆங்கிலத்துல கேள்வி கேட்டு பாவம் அந்த பிள்ளை ஆங்கிலத்துல கேள்வி கேட்டு அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு மொழி தப்பா பேசுறதுல ஒண்ணும் இல்ல, தப்பா திருத்திக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கற்றலுமே முயன்று தவறி கற்றல். ஆங்கிலம் உலக அளவுல பொதுமொழியா இருக்குது, அதை படிக்கிறதுக்காக தான் 2வது மொழியா ஆங்கிலம் வச்சுக்கிறோம். இதுல நீ 3வது மொழியும் படினா, தாய்மொழியும் படிக்காம, மொழியும் படிக்காம, 3வது மொழியும் படிக்காம, ஒண்ணுக்கும் லாயக்கில்லாம உட்கார வைக்கிறதுக்கு தான் அந்த முயற்சி. அமைச்சரோட கேள்வி கூட இதுல இருந்து ஒரு செய்தியை சொல்லுது. அப்ப சிரமமா இருக்குல்ல, இன்னொரு மொழினாக்கா அந்த பிள்ளை அந்த பள்ளியை அந்த வகுப்பை விட்டு தாண்டுமா செய்யுமா? அப்ப இடநேற்றல் அதிகமாகும் இல்லையா? இதெல்லாம் தெரியாத அவங்களுக்கு. குண்டுச்சட்டிகளே இருந்த அந்த பெண்கள் இப்ப வெளியில போய் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க, பொருளாதாரம் தெரிஞ்சுக்கிறாங்க, அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அதனால பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஒரு பெரும் புரட்சியே நடந்துட்டு இருக்கு, அமைதியா சமூக புரட்சி. இதுதான். இதுக்கு பேரை மாத்துறதுனால புதிய கல்விக் கொள்கை எல்லாம் வருது. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. உழைக்கும் மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.